நோக்கங்கள். கணக்கியலின் நோக்கங்கள். இதில் உனக்கு 6 பாயிண்ட்டாக கொடுத்துருப்பாங்கம்மா. ஒரு 3 மார்க்ஸ் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த கணக்கியலின் நோக்கங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஏன் நம்ம கணக்கியலை பதிவு செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வணிக நிறுவனங்களும் கணக்கேடுகளை பராமரிப்பதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம பார்த்தோம் நடவடிக்கைகள். அதனுடைய நடவடிக்கைகள் நிகழ்ந்ததை ஞாபகம் வைக்க முடியாது இல்லையா? ஒன்றும் இல்லை, நம்ம வீடுகளையோ அல்லது உன்னோட காரியமோ, நீ இப்போ ஒரு ஹாஸ்டலில் நிற்கிறேன், ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்க்கு ஒரு 1000 ரூபாய் பேக்கெட் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா மாத கடைசியில் பேரண்ட் கேட்கும்போது உன்னால் என்னென்ன செய்கிறோன்னு கணக்கு சொல்ல தெரியாது இல்லையாம்மா? அதே நேரத்தில் ஒரு ஃபேமிலியில் உள்ள பேரண்ட்டு தன்னுடைய வரவு செலவுகளை எழுதலைன்னு சொன்னால் யோசித்து பார்த்து அது நல்ல ஒரு ஞாபக சக்திக்குள்ள ஒரு தெளிவான ஒரு அறுதிட்ட கணக்காக வரவு இவ்வளவு செலவு இவ்வளோங்கிறத சொல்ல முடியாது இல்லையா? ரஃப் ஒர்க்கில் தான் சொல்ல முடியும். இதனால தான் ஒரு வணிக நிறுவனம் நிறைய அளவு பணங்களை கையாளுவாங்க. கொடுக்கல் வாங்கல் செலுத்த, அதாவது பெறுதல் செலுத்தல்கள் இருக்கும். இந்த சூழ்நிலையில் அவங்க தங்களுடைய கணக்குகளை சரியான முறையில் எழுதி வைக்கட்டுன்னு சொன்னால் அது கணக்குகள் விடுபட வாய்ப்புகள் உண்டு. அதனால் சரியான லாப நட்டங்களை நம்மளால் என்ன செய்ய முடியாது, அறிந்து கொள்ள இயலாது. எனவே நடவடிக்கைகளை குறித்து பதிவேடு கட்டாயம் வைத்திருக்க வேண்டும். இந்த பதிவேடுகள் கட்டாயமாக என்ன செய்யப்படுது, வைத்திருக்க முடிகிறது. அதனால் அவங்களுடைய நடவடிக்கைகளுடைய நிகழ்வுகள் குறித்து நாம் அறிந்து கொள்ள முடியும். நடவடிக்கைகளுடைய நிகழ்வுகள் எப்போ என்ன நடந்தது என்பதனை பதிவேட்டின் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த பதிவேடுகள் சரியான முறையில் இருக்கிறதுனால அந்த நிறுவனத்தினுடைய லாப நட்டத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். ரெண்டாவதாக பதிவேடுகள், அதாவது வணிக நடவடிக்கைன்ற நிகழ்வுகளை முறையாக பதிகிறதுனால நமக்கு என்ன செய்யறோம்னா பதிவேடுகளை வச்சுருக்கோம். இந்த பதிவேடுகள் இருக்கிற சரியான லாப நட்டங்களை நாம் இரண்டாவதாக என்ன செய்ய முடியும், அறிந்து கொள்ள முடியும். மூன்றாவதாக அந்த வணிக நிறுவனத்தினுடைய நிதி நிலைமைகளை அறிந்து கொள்ள முடியும். நிதி நிலை என்பது அந்த நிறுவனத்தினுடைய சொத்துக்கள் எவ்வளவு, பொறுப்புகள் எவ்வளவு என்பதனை அறுதியிட்டு கூறக்கூடிய ஒன்று. அந்த நிதி நிலையின் மூலமாக தான் அந்த நிறுவனம் வளர்ச்சி அடைந்துள்ளதா அல்லது பின்தங்கிய நிலையை அடைந்துள்ளதா என்பதனை அறிந்து கொள்ள முடியும். அதற்காக நம்ம கணக்கியல் நம்ம என்ன செய்வது, பராமரிக்கப்படுகின்றன. அடுத்து 4ஆவதாக பார்த்தேன்னு சொன்னால் பயனீட்டாளர்களுக்கு அதிகமான தகவல்களை அளிக்கின்றன. இந்த பயனீட்டாளர்கள்னால் யார் அப்படின்னு ஒரு குழப்பங்கள் இருக்கும். அதாவது பணியாற்றக்கூடிய ஒரு கம்பெனி எடுத்துக்க, இந்த கம்பெனிக்குள்ளே பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் அவங்க நிறுவனத்தினுடைய வரவு செலவு கணக்கில் லாபத்துக்கு தக்க அவங்களுக்கு போனஸ் கொடுக்கலாம் இல்லையா? இந்த மாதிரி தகவல்களை தெரிந்து கொள்வாங்க பயனீட்டாளர்கள், உள்ளே பணியாற்றக்கூடிய பணியாளர்கள். இன்னும் இது போக நிறுவனத்திற்கு சம்மந்தம் இல்லாதவங்கன்னு சொல்ல முடியாது, வெளி நபர்கள், அதாவது வாடிக்கையாளர்கள், அதுக்கப்புறம் நிறுவனத்தோடு தொடர்புடைய பல்வேறு விதமான கம்பெனிகள், அரசுகள் போன்றவர்களை நம்ம என்ன சொன்னால் புற பயனீட்டாளர்னு சொல்லுவோம். இப்போ இந்த நபர்கள்லாம் ஏதேனும் தகவல் தெரியணும்னு சொன்னால் அந்த நிறுவனத்தினுடைய தகவல்களை எதன் மூலம் அறிந்து கொள்ள முடியும்? கணக்கியல் சூழல்களை, கணக்கியல் நடவடிக்கைகளை முறையாக பதிந்து வைத்திருக்கன் மூலம் அறிந்து கொள்ள முடிகின்றன. அடுத்ததாக 5வது பாயிண்டாக சொத்துக்களை பாதுகாத்தல்னு சொல்லியிருக்கோம். சொத்துக்களை பாதுகாத்தல், நிறுவனத்தினுடைய சொத்துக்களை பாதுகாத்தல். இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம ஸ்கூலில் எடுத்துக்க, பெரிய ஸ்கூல், நிறைய பெஞ்சஸ் வாங்குகிறோம், சேர்ஸ் வாங்குகிறோம் இல்லையா? நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கி போடுறாங்க. இது சரியான முறையில் நம்ம எத்தனை ஸ்டாக் ரிஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணலை, எவ்வளோ வாங்கியிருக்கிறோம், எவ்வளோ எந்தெந்த செக்ஷனில் கொடுத்துருக்கோன்னு மெயின்டைன் பண்ணலைன்னு சொன்னால் அதனுடைய மீதி இருக்கிற தன்மையில் தெரிந்து கொள்ள முடியாது இல்லையா? எனவே ஒவ்வொரு வணிக நிறுவனங்களும் தங்களுடைய சொத்துக்களை பதிவு செய்வதன் மூலம் வாங்கிய விலை எவ்வளவு, சப்போஸ் அவங்க டிஸ்போஸ் பண்ணியிருக்காங்க, விற்றுருக்காங்கன்னா அவற்றுடைய விலைகள் எவ்வளோ என்பதனை பதிந்து வைத்திருந்தால் மட்டுமே அந்த சொத்துக்களை நம்மளால் அறிந்து கொள்ள முடியும். எனவே சொத்துக்களை பாதுகாப்பதற்காக என்ன செய்யணும்னா இந்த ஸ்டாக் ரிஜிஸ்டர்னு சொல்லுவோம், சரக்கிருப்பு பதிவேடுகள் என்ன செய்யணும்னா பதிவு செய்யணும். இதுவும் ஒரு கணக்குகளை தயாரிக்கக்கூடிய முறை. இந்த கணக்கு பதிவேடுகளை நம்ம வைத்திருக்கிறதன் மூலம் தான் நம்ம என்ன செய்யணும்னா சொத்துக்களையும் பாதுகாத்து கொள்ள முடியும். அடுத்து லாஸ்ட்டாக கடன் தீர்க்கும் திறன் மற்றும் நீர்மைத்தன்மையை அறிதல்னு கொடுத்துருக்கோம். கடன் தீர்க்கும் திறன் அப்படின்னு சொல்லும்போது வணிக நிறுவனத்தினுடைய சொத்துக்கள் பொறுப்புகள்னு சொல்லுவோம். இந்த பொறுப்புகளை நீண்ட கால பொறுப்பு, இடைக்கால பொறுப்பு, என்னன்னு குறுகிய கால பொறுப்புகள்னு சொல்லுவோம். அதாவது லாங் டேர்ம், அதாவது எவ்வளோ கடன், நீண்ட கால கடன் சொல்லும்போது 5 வருஷத்துக்கு மேலே உள்ளது,
ஒரு வருஷத்துக்குள்ளே அடைக்க வேண்டிய கடன்கள், 1 to 3 வருஷத்துக்குள்ளே அடைக்க வேண்டிய கடன்கள் என்ன அப்படிங்கிறத கணக்குகளை பதிந்து வைத்திருப்பதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ள முடியும். எனவே கணக்குகளினுடைய நோக்கங்கள், பதிவேடுகளை நம்ம வச்சுருக்கிறோம். பதிவேடுகள் வைத்திருப்ப வேண்டிய நோக்கம், நடவடிக்கைகள் எவ்வாறு நிகழ்ந்ததுன்னு அதனுடைய நிகழ்வுகள் குறித்த பதிவு, லாப நட்டங்களை அறிவதற்காக கணக்கியல் பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து நிதிநிலை அறிந்து கொள்வதற்காக, அடுத்து பயனீட்டாளர்கள் தங்களுடைய தேவைக்கு ஏற்ப யாருனாலும் தகவல்களை சரியான முறையில் பெற்றுக்கொள்வதெல்லாம், அடுத்து சொத்துக்களை பாதுகாப்பதற்கும் பொறுப்புகளை அறிந்து கொள்ள நமக்கு என்ன செய்யப்போனா கணக்கியல் பயன்படுகிறது. இதற்காக கணக்கேடுகள், கணக்கியல் என்ன செய்யப்போனா பராமரிக்கப்படுகின்றன. இவையே கணக்கியலுடைய நோக்கங்கள் என அழைக்கப்படுகின்றன.